நேற்றும் மாறாத தேவன். அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்மை நடத்துகிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற மகனே மகளே, அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். எத்தனையோ சூழ்நிலைகள் ஹல்லேலூயா தேவனை விட்டு உன்னை பிரிக்கும்படியாக வந்தது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் நிலை நிற்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே நாம் இன்றைக்கு கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய பெரிதான ஒரு கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஷதரமா கபரபல ஃபரபா ஷகதரபா கபலபா. உன் இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பல படிகள் ஏற முடியவில்லையே, ஏறின படிகள் கூட சறுக்குகிறதே என்று சொல்லும் போது, உன் கால் சறுக்கும் பொழுது அவருடைய கிருபை உன்னை தாங்குகிறது, அவருடைய வார்த்தை உன்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. மறுபடியும் நீ கட்டப்படுவாய், மறுபடியும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார், மறுபடியும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் சிறையிருப்புகள் மாறும். ஷபதரமா கரபல ஷகதரமா. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நீர் தாமே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதித்தது போல, உம்மை கர்த்தாவே தொழுது கொண்டது போல கர்த்தர் எங்களோடு கூட இருந்து மகிமையான காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஹல்லேலூயா விடுதலை என்கிற தலைப்பிலே நாம் வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். விடுதலை. இன்னைக்கு உலகம் முழுவதும் ஜனங்கள் எதிர்பார்க்கிறது ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. வேலை ஸ்தலத்தில் ஒரு விடுதலை எதிர்பார்க்கிறார்கள், குடும்பத்திலே ஒரு விடுதலை எதிர்பார்த்து வந்திருக்கிறாயா, சரீரத்திலே ஒரு விடுதலை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள், ஆவியிலே ஒரு விடுதலை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. விடுதலை கர்த்தர் ஹல்லேலூயா நமக்கு கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார், நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. Our God is a God of deliverance. நம்மை விடுவிக்கிற தேவன். Hallelujah. நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன். Hallelujah. இன்றைக்கு கர்த்தர் நம்மை விடுவிக்கும்படியாக அவருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, 3 விதங்களிலே கர்த்தருடைய விடுதலை வெளிப்படுகிறது. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை 32ஆம் வசனத்தை வாசித்தால், ஜான் சாப்டர் 8 verse 32 32, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை என்கிற இந்த சத்தியம் முதலாக எப்படி இது வெளிப்பட்டது? பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இந்த சத்தியம் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தியம். இந்த சத்தியம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பிறந்ததுக்கு முதல் காரணமே இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக. ஹல்லேலூயா. இந்த சத்தியம் மாத்திரம்தான் ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. என்றைக்கு சாத்தான் அங்கு பொய்யை கொண்டு வந்தானோ, அன்றிலிருந்து இந்த சத்தியத்தை நாம் அறிய வேண்டியதாக இருந்தது. காரணம், நாம் சத்தியத்தினால் மாத்திரமே ஹல்லேலூயா நிரப்பப்பட்டு, சத்தியத்தினால் மாத்திரமே நாம் உருவாக்கப்பட்டிருந்தோம். ஆனால் அந்த சத்தியத்தை சாத்தான் உள்ளே புகுந்து பலவிதமான ஹல்லேலூயா குழப்பத்தை உண்டு பண்ணினான், பயத்தை உண்டு பண்ணினான், வெட்கத்தை உண்டு பண்ணினான், நிர்வாணத்தை உண்டு பண்ணினான். தெய்வ ஜனமே, இன்னைக்கு நீங்க குழப்பத்தோடு இருக்கலாம், வெட்கத்தோடு வந்திருக்கலாம், பயத்தோடு வந்திருக்கலாம். அடுத்து என்ன நடக்க போகிறதோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஹல்லேலூயா, குடும்பத்துல என்ன நடக்க போகிறதோ என்று சொல்லி, வேலை ஸ்தலத்துல என்ன நடக்க போகிறதோ என்று சொல்லி நீங்க வந்திருக்கலாம். இன்றைக்கு சத்தியம் வந்து விட்டால், சத்தியத்தை நீங்கள் பிடித்து கொண்டால், ஹல்லேலூயா, எல்லா விதமான பொய்யினாலே வருகிற காரியங்கள் உங்களை விட்டு விலகிவிடும். ஹல்லேலூயா. சாத்தான் நீ விழுந்து விட்டாய் என்று சொல்லுவான், நீ ஹல்லேலூயா எழும்ப முடியாது என்று சொல்லுவான். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். இந்த சத்தியம் இன்றைக்கு உன்னை விடுதலையாக்க போகிறது. சத்தியம் இல்லாத இடத்திலே பிரியமானவர்களே, சாத்தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். ஆகவேதான் சபைகளுக்கு சத்தியம் முக்கியம்.
ஆத்துமாக்களுக்கு சத்தியம் முக்கியம், குடும்பங்களுக்கு சத்தியம் முக்கியம். The truth is very, very important. Wherever the truth is not there, hallelujah, there many lies fabricated by Satan will rule over. தேவச்சனமே, சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஏதேன் தோட்டத்திலே சத்தியம் மாத்திரம்தான் இருந்தது. ஆனால் பிரியமானவர்களே, மனிதன் மூலமாக, மனுஷி மூலமாக இந்த பொய்யை பிசாசு உள்ளே கொண்டு வந்தான். அவர்கள் ஏற்கனவே தெய்வர்களைப் போலதான் இருந்தார்கள். ஏற்கனவே ஹல்லேலூயா நம்மில் ஒருவனைப் போல ஹல்லேலூயா நாம் அவர்களை சிருஷ்டிப்போம், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை சிருஷ்டிப்போம் என்று சொல்லி ஒரே ஒரு கனியை மாத்திரம் கர்த்தர் விலக்கி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அதிலே வந்து பிசாசு குழப்பி ஹல்லேலூயா எல்லாவற்றையும் கெடுத்து போட்டு விட்டார். தேவச்சனமே, இந்த சத்தியத்தை இப்பொழுது நாம் மறுபடியும் அறிந்து கொண்டால் சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. சாத்தானிடத்திலே பொய் காணப்படுகிறது, சாத்தானிடத்திலே அசுத்தம் காணப்படுகிறது, சாத்தானிடத்திலே இந்த முழு உலகமும் காணப்படுகிறது, எல்லா விதமான அருவருப்புகளும் காணப்படுகிறது. ஆனால் சத்தியம் அவனிடத்திலே கிடையாது. ஆகவே இன்றைக்கு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது இந்த உலகத்தையும் இந்த சாத்தானின் சகல கிரியைகளையும் விட்டு நாம் விலகுகிறோம். அதற்காக தான் ஸ்பெசிபிக்காக இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. சத்தியம். ஆண்டவரே, ஒருவேளை நீங்கள் இருக்கிற அந்த குழப்பமான சூழ்நிலையிலே, போராட்டமான சூழ்நிலையிலே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா, நான் சத்தியத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறேன், சத்தியத்தின் பாதையிலே என்னை நடத்தும் என்று சொல்லும் போது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. The truth will set you free. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். இந்த சத்தியம் எங்கிருந்து வருகிறது? பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவஜனமே, இந்த சத்தியம் ஹல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தை என்கிற அந்த சத்தியம் கண்மலைகளை பெயர்க்கத்தக்க வல்லமையுள்ளதாக, அதிகாரமுள்ளதாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதை இழக்கும் போதுதான் தேவஜனமே நாம் இருளுக்குள்ளும் போராட்டங்களுக்குள்ளும் சகலவிதமான ஹல்லேலூயா குழப்பத்திற்குள்ளும் நாம் போகிறோம். ஆகவே இந்த சத்தியத்தை சொல்லுகிறவர் பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை தான் இன்றைக்கு சத்தியமாக ஹல்லேலூயா வேத புஸ்தகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தினாலே கர்த்தர் நம்மை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். மிகவும் அதிகாரம் உடையது இந்த சத்தியம். பிரியமானவர்களே, நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் மனிதர்கள், இந்த உலகத்தின் ஹல்லேலூயா இந்த வாசல் திறக்கப்பட்டால் நன்றாயிருக்கும் என்று சொல்லுகிற எல்லா கதவுகளை விட, எல்லா அதிகாரத்தை விட மேலானது இந்த சத்தியம். ஹல்லேலூயா. Nothing can be compared with this truth, so that the truth will rule over you. இந்த சத்தியம் உங்களை ஆண்டு கொள்ளும் என்று சொன்னால் எதுவும் உங்களை ஜெயிக்க முடியாது. எதுவும் உங்களை ஜெயிக்க முடியாது. எந்த சூழ்நிலையும் உங்களை ஜெயிக்க முடியாது. இன்றைக்கு ஆண்டவரே சத்தியத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் இந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சத்தியம் பிரியமானவர்களே பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருகிறது. இந்த சத்தியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்மை தாழ்த்த வேண்டும். பிதாவாகிய தேவன் தாழ்மையை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். If you want to be very close to the Father, பிதாவை நீங்கள் பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தாழ்மை, தாழ்மை. தேவச்சனமே, ஹல்லேலூயா. சத்தியம் தாழ்மை இருக்கிற இடத்துல வெளிப்படுகிறது. பிதாவாகிய தேவன் அங்கு வெளிப்படுகிறார். எங்கெல்லாம் தாழ்த்துகிறார்களோ ஜனங்கள், அங்கெல்லாம் கர்த்தருடைய சத்தியம் வந்து அவர்களை விடுதலையாக்குகிறது. ஒரு தாழ்ந்த சூழ்நிலை. ஆகவேதான் நம்மை தாழ்த்துவதற்காக தான் அநேக சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். நம்மை தாழ்த்துவதற்கு, இன்னுமாக அவரை நேசிப்பதற்கு, இன்னுமாக அவர் கிட்ட வருவதற்கு கர்த்தர் அனுமதிக்கிற இந்த சூழ்நிலை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை பிதாவாகிய தேவன் அனுமதிக்கிற ஹல்லேலூயா இந்த தாழ்மையை உருவாக்குவதற்காக சிலரை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்துகிறார். நமக்குள்ளே தாழ்மை வருவதற்காக சில வனாந்தரங்களுக்கு நம்மை அனுப்புகிறார்.
நமக்குள்ளே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பிதாவாகிய தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு தாழ்மை வேண்டும். தெய்வச்சனமே, எஸ்தருக்குள்ளே ராஜஸ்திரீ ஆனவுடன், பிரியமானவர்களே, பட்டத்து ஸ்திரீ ஆனவுடன், ராஜாவுக்கு மனவாட்டியாக வஸ்தியனுடைய இடத்திலே வந்தவுடன், இந்த தாழ்மை இல்லாமல் போவதற்கு ஒரு காரணம், தனக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களிலே அவள் திருப்தி அடைந்து, தனக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களிலே அவள், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை அதிகமாக யோசிக்காதபடி, தன்னை தெரிந்தெடுத்த ராஜாவை அவள் நினைக்காதபடிக்கு, அவள் தன்னுடைய காரியங்களிலே, பிரியமானவர்களே, அவள் மிகவும் பிஸியாக, மிகவும், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, மிகவும் நேரம் இல்லாத அளவுக்கு, ராஜாவை கூட போய் பார்க்க முடியாத அளவுக்கு அவள் பிஸியாகி விட்டாள். அந்த நேரத்திலே எழும்பினவன் தான் இந்த பொய்யை உண்டாக்கின அந்த துஷ்ட ஆமான். சத்தியம் இல்லாத இடத்திலே, பிரியமானவர்களே, நிச்சயமாக ஒரு ஆமான் இருப்பான். உங்க வேலை ஸ்தலத்தில் ஒரு ஆமான் இருக்கிறானா? உங்க சரீரத்திலே ஒரு ஆமான் இருக்கிறானா? உங்க சபையிலே ஒரு ஆமான் இருக்கிறானா? உங்களுக்கு விரோதமாக யாராவது எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறார்களா? அதற்கு காரணம், ஹல்லேலூயா, ஒரு சத்தியம் இல்லாத, ஒரு திருப்தி அடைந்த ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, ஒரு ஹல்லேலூயா, we are greatly satisfied. ஹல்லேலூயா, பிரியமானவர்களே, இதைதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுதினமும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். Whenever we are satisfied, I have done something great to the Lord. இயேசுவுக்காக நான் ஊழியம் செய்து விட்டேன், இயேசுவுக்காக நான் சாட்சி சொல்லிவிட்டேன், இந்த மாதத்தோடு இந்த ஊழியம், ஹல்லேலூயா, இந்த மாதத்துக்கு இந்த ஊழியம் போதும் என்கிற நிலை வரும் பொழுது, பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, அங்கு ஆமான் எழும்பி விடுகிறான். ஆமான் எழும்பி விடுகிறான். அதை ஆமானை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் எஸ்தர் தன்னை தாழ்த்த வேண்டும். எஸ்தர் தன்னை தாழ்த்த வேண்டும். மனவாட்டிகளாகிய நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். தெய்வச்சனமே, இன்றைக்கு சத்தியம் உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே, என்னை நான் தாழ்த்துகிறேன். லார்ட், ஐ ஹம்பிள் மைசெல்ஃப் பிஃபோர் thee. என்னை நான் தாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. தாழ்த்தும் போது கர்த்தர் கிருபை தருகிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே மோசே அவனுடைய பிறப்பை குறித்து 2ஆம் அதிகாரத்திலே போடப்பட்டிருக்கிறது. அவன் பிறந்து வளர்ந்து பார்வோனுடைய அரண்மனையிலே இருக்கும் பொழுது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பெரியவனான காலத்தில் அவனை அங்கு போய் விட்டார்கள். அவன் பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று அறியப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் பார்வோனுடைய குடும்பத்தை சார்ந்தவன் என்று அறியப்பட்டான். நாமும் கூட இந்த உலகத்திலே வளர்ந்து வருகிற நாட்களிலே அநேக நேரத்திலே இந்த உலகத்தானாக தான் நாம் அறியப்படுகிறோம். We have been introduced by people, hallelujah, as a worldly person, as a rich person, as a very influential person. Hallelujah. இந்த உலகத்தாலே, பிரியமானவர்களே, நாம் என்ன அறிமுகப்படுத்தப்படுகிறோம் என்று சொன்னால், மிகவும் சிறப்பானவர்கள். நம்மளுடைய டேலண்ட பிசாசு உலகத்துக்குள்ளே கொண்டு போய் அங்கு, பிரியமானவர்களே, பிதாவுக்கு விரோதமான காரியங்களிலே நம்மை ஈடுபட வைக்கிறார். ஹல்லேலூயா. நேற்று தினத்திலே ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். அப்பொழுது, ஹல்லேலூயா, என்னுடைய உறவினர் ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அந்த குடும்பம் நன்றாக ஊழியம் செய்கிற ஒரு குடும்பம், நன்றாக தேவனுக்கென்று ஒரு சபையை வைத்து அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவர்களுடைய மகன் படிப்பை முடித்துவிட்டு நான் வேலைக்கு செல்லவில்லை என்று சொல்லி, அவன் மியூசிக் கற்றுக்கொண்டு ஸ்டுடியோஸ் வைத்து கிறிஸ்தவர்களுக்கு ஆல்பம் போடுகிறேன் என்று சொல்லி ஆரம்பித்த அந்த மகனை இன்றைக்கு சாத்தான் சினிமாவுக்கு மியூசிக் போடும்படியாக அழைத்து கொண்டு போய்விட்டான். தெய்வச்சனமே, ஹல்லேலூயா. இதேதான், ஹல்லேலூயா, மோசேயினுடைய வாழ்க்கையில பிசாசு செய்தான். தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டு நாணல் பட்டிக்குள்ளே வைத்து காப்பாற்றப்பட்டு மிரியாமினால், அந்த சொந்த தாயினால் வளர்க்கப்பட்ட மோசே பார்வோனுடைய அரண்மனைக்கு போனவுடன், ஹல்லேலூயா, பிரியமானவர்களே, அங்கு பொய் கலந்து விடுகிறது. இந்த உலகத்துக்குள்ளே நாம் ஆழமாக போகும் பொழுது சாத்தான் அநேக பொய்களை நமக்குள்ளே விதைக்கிறான். Satan is trying to, hallelujah, please, hallelujah,
He is trying to please the world. உலகத்தை நாம் ஹalleluya தயவு கூற முடியாது. உலகத்திலே நாம் பட்சமாய் நடந்து கொள்ள முடியாது. உலகத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. செய்கிறபடினாலே நிறைய இடத்துல பிரியமானவர்களே, உலகத்திலே உயரும் பொழுது நமக்கு நிறைய இடத்துல விடுதலை கிடைக்காமல் போகிறது. ஆவியிலே விடுதலை இல்லை, சரீரத்திலே விடுதலை இல்லை. பிரியமானவர்களே, அந்த மோசே அங்கு சாத்தானால் வீழ்த்தப்பட்டதுக்கு காரணம் எகிப்தினுடைய மேன்மை, எகிப்தினுடைய அதிகாரம். There is no other authority before this truth. Hallelujah. இன்றைக்கு கோர்ட் ஜெயித்தது போல இருக்கலாம், உங்கள் எதிராளிகளில் ஜெயித்தது போல இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிரியமானவர்களே, வசனம் தான் ஜெயிக்கும். அவருடைய வார்த்தை தான் ஜெயிக்கும். அவருடைய பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை சத்தியம்தான் ஜெயிக்கும். அதுதான் பிரியமானவர்களே, தமிழ்நாடு அரசனுடைய ஒரு லோகோ, ஒரு ஸ்லோகன் என்னவென்று சொன்னால், வாய்மையே வெல்லும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சத்தியம்தான் ஜெயிக்கும். இன்றைக்கு ஒருவேளை சாத்தான் நம்மை காம்ப்ரமைஸ் பண்ணி உலகத்தின் ஆஸ்திகள், உலகத்தின் பொசிஷன், உலகத்தின் ஸ்டேட்டஸ், உலகத்தினுடைய லாங்குவேஜஸ், உலகத்தினுடைய பிரியமானவர்களே காரியங்கள் எல்லாவற்றின் நிமித்தம் நம்மை அவன் கரைப்படுத்தி குழப்பி இருந்திருந்தால், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். 3ஆம் அதிகாரம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீதியான் தேசத்து வனாந்தரத்திலே இப்பொழுது மோசே தாழ்மையான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அதுதான் ஒரு பெரிய வனாந்திர வாழ்க்கை. 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, எகிப்தை விட்டு நம்மை முழுமையாக பிரிக்க வேண்டும் என்று சொன்னார். To remove lie and worldly things from us, it takes 40 long years. தேவஜனம் 40 வருஷம், 40 வருஷம் பார்வோனின் அரண்மனையில இருந்த மோசேயின் இடத்திலிருந்து எகிப்தையும், எகிப்தின் பெருமைகளையும், எகிப்தின் சாஸ்திரங்களையும், எகிப்தின் சகலவிதமான வஞ்சகத்தையும் எடுப்பதற்கு 40 வருஷம் தேவைப்பட்டது. To humble Moses, it took close to 40 long years. 40 வருஷம். ஆகவேதான் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் சத்தியம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, மிகவும் தாங்கக்கூடாத ஒரு வனாந்திரமாக காணப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும் போதெல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 7 வருஷம், 14 வருஷம், 20 வருஷம், 70 வருஷம் என்று சிறையிருப்புக்குள்ளே போவதற்கு காரணம், when they hate the truth, அந்த சத்தியத்தை வெறுக்கும் போது இந்த பொய் அவர்களுக்கு கடுமையான ஒரு தண்டனையை பிசாசு அதன் மூலமாக வாங்கி தருகிறார். இன்றைக்கும் கூட நாம் செய்யாத பாவங்களுக்காக நாம் தண்டிக்கப்பட்டு ஒரு வனாந்திரத்திலே காணப்படலாம். நம்முடைய மூதாதையர்கள் செய்த பாவங்கள், பிரியமானவர்களே, நம்முடைய முன்னோர்கள் செய்த காரியங்கள் இன்றைக்கும் கூட நம்மை பாதித்திருக்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை சொல்லலாம், சிலுவையிலே எல்லாவற்றையும் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். அதற்கு முழுமையான ஒரு மனமாற்றம் நமக்கு தேவை. அதற்கு முழுமையான ஒரு மனம் திரும்புதல் நமக்கு தேவை. அதற்கு முழுமையான ஒரு தாழ்மை நமக்கு தேவை. ஆகவேதான் இந்த மோசே அந்த பெரிய வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது ஒரு நாள் அவன் தேவ பர்வதமாகிய ஓரேபுக்கு வந்தான், தேவ சமூகத்துக்கு வந்தான். 40 years ஏன் இந்த வனாந்திரம் என்று சொல்லுகிறீர்களா? அவனை இந்த தேவ சமூகத்திற்கு வர வைப்பதற்கு, அவனுக்கு வேண்டிய தாழ்மை வருவதற்கு 40 வருஷம் ஆயிடுச்சு. 40 வருஷம். அந்த 40th year the Lord revisited Moses. கர்த்தர் மறுபடியும் மோசேயை சந்தித்தார். அவன் தேவ பர்வதத்துக்கு வந்தான். தேவ ஜனமே, நமக்கு தாழ்மை வரும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்காக தேவ சமூகத்துக்கு கொண்டு நிறுத்தப்படுகிறோம். When we are humble, when we have this humbleness, ஹல்லேலூயா, இந்த தாழ்மை, மனத்தாழ்மை நம்மிடத்திலே வரும்போது, காரணம் பிதாவாகிய தேவன் மனத்தாழ்மையே அல்லாமல் வேறு என்னத்தை உன்னிடத்தில் கேட்கிறார்? இந்த தாழ்மை. பிரியமானவர்களே, அந்த தாழ்மை வந்தவுடன் அவன் தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். கர்த்தருடைய தூதனானவர் அங்கே ஒரு முட்செடி நடுவிலே
அல்லேலூயா உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். இந்த மாலை வேளையிலே நம்மை விடுவிக்கும்படியாய் இந்த சத்தியம் கடந்து வருகிறது. இந்த சத்தியம் பிரியமானவர்களே அக்கினியாக எரிகிற ஒரு சத்தியம். This truth is fire. This truth is fire. Nothing else fire. இன்றைக்கு உங்கள் வனாந்தர வாழ்க்கைக்கு, உங்களுடைய சிறையிருப்புகளுக்கு ஒரு ஹல்லேலூயா, ஒரு it is going to put an end. உங்களுடைய சகல விதமான போராட்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அக்கினியா எரிகிற இந்த சத்தியம் ஹல்லேலூயா நம்மை இன்றைக்கு சந்திக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, this truth which is a fire, ஹல்லேலூயா, அங்கு அவனை சந்தித்தார். முச்செடியிலே அக்கினி ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. தேவ ஜனமே, இந்த பரலோக அக்கினி அதுதான் இந்த சத்தியம். இந்த உலகத்திலே எது வேண்டும் என்றாலும் வெந்து போகலாம். பார்வோனும் அவனுடைய சகல விதமான ரதங்களும் கூட வெந்து போகலாம். எரிகோ கோட்டைகள் வெந்து போகலாம். ஆயி பட்டணம் வெந்து போகலாம். சாத்தானே வெந்து போகலாம். ஆனால் வானம் பூமி ஒளிந்து போனாலும் இந்த சத்தியம் ஒளிந்து போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை அழிந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ ஜனமே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது மோசே, நான் கிட்ட போய் அதை பார்ப்பேன், இது என்ன அதிசயம் என்று சொல்லி கிட்ட வந்து பார்க்கும்படியாக வருகிறான். அவன் கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடி நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றார். தெய்வ ஜனமே, இன்றைக்கு இந்த சத்தியம் நம்மை கூப்பிடுகிறது. This truth is calling us. இந்த சத்தியம் நம்மை கூப்பிடுகிறது. ஹல்லேலூயா. இந்த அக்கினி நம்மை கூப்பிடுகிறது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதோ இருக்கிறேன் என்று சொன்ன போது, இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. தேவச்சனம், இந்த சத்தியம் நமக்குள்ளே வரும்போது அங்கு பொய்யோ அசுத்தமோ எகிப்தோ அல்லது சந்தேகமோ பயமோ இருக்கவே கர்த்தர் விட மாட்டார். பிகாஸ் இட்ஸ் a holy ground. அது பரிசுத்த பூமி. எவ்வளவு நாட்கள் மோசேக்கு தேவைப்பட்டது இந்த பரிசுத்த பூமியிலே வந்து நிற்பதற்கு? 40 long years. தேவஜனமே, அப்படி என்றால் இந்த சத்தியம் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். பின்னும் கர்த்தர் 6ஆம் வசனத்திலே அவனுக்கு எப்படி பதில் கொடுக்கிறார் என்று சொன்னால், பாதரட்சைகளை கலற்றி போட்டு பரிசுத்த பூமி இது, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொன்னவுடன் கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். தேவஜனம், இன்றைக்கு நம்முடைய சகல விதமான பாதரட்சைகளையும் கலற்றி போடும்படியாக தான் பல வனாந்தரங்களை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. Only to remove the old past, hallelujah, nature, old past activities, எல்லா விதமான பழைய காரியங்களும் புதிதாக வேண்டும் என்று சொன்னார். அவைகள் ஒளிந்து போக வேண்டும் என்று சொன்னார். எல்லாம் புதிதாக வேண்டும் என்று சொன்னார். தேவச்சனமே, இந்த பாதையிலே தான் நாம் நடக்க வேண்டும். அது என்ன பாதை? தாழ்மையின் பாதை. ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த வனாந்திரம், ஆண்டவரே, ஒரு நாள் ஆவதற்கும் 40 வருஷம் ஆவதற்கும் நான் என்னை தாழ்த்துவதிலே தான் இருக்கிறது. நான் என்னை தாழ்த்துவதில் தான் இருக்கு. பிரியமானது இந்த பிள்ளைகள், அல்லேலூயா. இந்த தாழ்மை நமக்குள்ளே வருவதற்கு உங்களுக்கு எத்தனை நாட்கள் வேண்டும் என்பதை, அல்லேலூயா, நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். We have to decide. ஆமான் எழுதின அந்த சட்டம், 1ஆம் மாதத்திலே வந்த அந்த சட்டம் 12ஆம் மாதம் 13ஆம் தேதி, 12th month 13th day, அதுதான் அந்த சட்டம் நிறைவேற வேண்டிய அந்த நாள். கிட்டத்தட்ட அவர்களுக்கு ஒரு 11 மாதம் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த அழிவுக்கு 11 மாதம் இருந்தது. அந்த 11 மாதத்தின் அழிவை அவர்கள் 7ஆம் மாதத்திலே, பிரியமானவர்களே, 3 நாட்கள் உபவாசித்திருக்கலாம்.
10ஆம் மாதம் உபவாசித்திருக்கலாம், 11ஆம் மாதம் உபவாசித்திருக்கலாம். அந்த 13ஆம் தேதி 13ஆம் தேதிக்கு பதிலாக 10ஆம் தேதி உபவாசித்திருந்தால் கூட 13ஆம் தேதி அந்த சட்டத்தை உடைத்திருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, ஹalleluya, 11 மாதத்தை அவர்கள் தள்ளி போடாமல் ஒரே நாள்ல எஸ்தர் எடுத்த தீர்மானம், மொர்தெகாய் எடுத்த தீர்மானம், 3 நாட்களிலே ஆமானுடைய சட்டத்தை தகர்த்தார்கள், உடைத்தார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தியத்தை அறிந்தவுடன் விடுதலை கிடைத்துவிடும். அப்படி என்ன சத்தியம் சொன்னால் நாங்களும் செய்வோமே என்று நீங்கள் கேட்கலாம். தாழ்மைதான் அந்த சத்தியம். Hallelujah. The great humbleness which attracts the Father, which pleases the Father. தேவச்சனமே, பிதாவாகிய தேவனிடத்துல ஹalleluya நாம் வைக்கக்கூடியதான அந்த ஹம்பிள்னஸ், அவருக்கு முன்பதாக இருக்கிற அந்த தாழ்மை, அந்த மனத்தாழ்மை நமக்கு காரியங்களை வேகமாக்குகிறது. மோசே அந்த இடத்துல பரிசுத்த பூமிக்கு வருவதற்கு, அந்த வனாந்திரம் பரிசுத்த பூமியாக மாறுவதற்கு, எகிப்து முற்றிலும் அழிந்து போவதற்கு, அங்கு பரிசுத்த பூமியும் முச்செடி நடுவிலே ஜுவாலித்து எரிகிற அக்கினியும் தேவைப்பட்டது. Hallelujah. To bring down Moses from the world's riches, world's pride, the compromise to life, அதிலிருந்து அவனை கீழே இறக்குவதற்கு அக்கினி தேவைப்பட்டது, பரிசுத்த பூமி தேவைப்பட்டது, ஒரு பெரிய வனாந்திரம் தேவைப்பட்டது. தெய்வ ஜனமே, ஆனால் எஸ்தர், மொர்தெகாய், யூத ஜனங்கள் 11 மாசம் ஹalleluya கடக்க வேண்டிய அந்த பயத்தின் வாழ்க்கை, அந்த அவமானத்தின் வாழ்க்கை, அந்த ஹalleluya அந்த நடுக்கத்தின் வாழ்க்கை, அந்த சாம்பல் போட்டுக் கொண்டிருந்த தலையெல்லாம் புழுதியாக இருந்த மொர்தெகாய், எஸ்தர் வெறும் 3 நாளிலே தேவச்சனமே அந்த தாழ்மையினாலே ஆமானுடைய எல்லா விதமான காரியத்தை உடைத்தார்கள். எசேக்கியா ராஜாவை ஹalleluya உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ மரித்து போவாய் என்று ஏசாயா தீர்க்கதரிசியிடத்திலே கர்த்தர் சொல்லி அனுப்பினார். ஹalleluya அதை பிரியமானவர்களே, விதின் an hour, 1 மணி நேரத்துக்குள்ள, ஏன் 1/2 மணி நேரத்துக்குள்ள எசேக்கியா ராஜா சுவர்புறமாக திரும்பி அந்த கட்டளையை அவன் ஜெயித்தான். அந்த கட்டளை அவன் ஜெயித்தான். கர்த்தாவே என்று சொல்லி, நான் எவ்வளவு உண்மையும் உத்தமமாய் நடந்தேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினவுடன் கர்த்தர் சொன்னார், உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் ஆயுசு நாட்களை நான் 15 ஆண்டுகள் கூட்டுவேன் என்று கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்கு வாக்கு கொடுத்தார். தேவ ஜனமே, இதுதான் நினிவே அழிவதற்கு 40 நாட்கள் உண்டு என்று யோனா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆனால் அதை 3 நாளிலே அவர்கள் ஜெயித்தார்கள். 37ஆம் நாள் அவர்கள் உபவாசம் இருந்திருக்கலாம். இன்னைக்கு பல கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விடுதலை கிடைப்பதற்கு காரணம், கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம், they just postpone. அவர்கள் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், அடுத்த மாதம் பார்த்து கொள்ளலாம், அடுத்த வருஷம் நான் கரெக்டா வந்துருவாங்க, அடுத்த மாசம் மீட்டிங்க்கு நாங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களை பிரியமானவர்களே தங்கள் காலத்தை வீணாக்குகிறார்கள், தங்கள் காலத்தை வீணாக்குகிறார்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்திலே சொல்ல விரும்புகிறார்கள், do not delay to humble yourself. உங்களை தாழ்த்துவதற்கு தயவு செய்து நீங்கள் நேரத்தை மோசேயை போல எடுக்க வேண்டாம். எசேக்கியா ராஜா போன ஏசாயா தீர்க்கதரிசியை அதே வேகத்துல திரும்பி வர வைத்தது, அவன் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினான். தேவ ஜனமே, இங்கு கடைசியாக மோசே தாழ்த்தப்பட்டு, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு யார் யார் நம்மை தாழ்த்துகிறோமோ, ஆண்டவரே, என்னுடைய ஜாதி பெருமை, என்னுடைய ஊருடைய பெருமை, என்னுடைய படிப்பு, என்னுடைய கர்த்தாவே ஸ்டேட்டஸ், என்னுடைய வேலை, என்னுடைய குடும்பம், எல்லாவற்றையும் நான் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை ஆண்டவர் என்று சொல்லும் போது கர்த்தர் நம்மிடத்திலே பேச ஆரம்பிக்கிறார். பின்னும் கர்த்தர், நான் ஆபிரகாமின் தேவனும், 6ஆம் வசனம்,
எக்ஸடஸ் 3:6, யாத்ராகமம் 3:6, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். சத்தியத்தை ஹல்லேலூயா பார்க்க முடியாது. ஹல்லேலூயா, ஒரு பயம். உண்மையிலே நாம் ஹல்லேலூயா பிரியமானவர்களே, நாம் பழகாததினால், இந்த உலகத்தின் மாயை, இந்த உலகத்தின் வஞ்சகத்திலே நாம் பழகி இருக்கிறபடினாலே ஹல்லேலூயா, நம்ம எப்படி பிசாசு வஞ்சிக்கிறான். நம்முடைய ஜீவன் பிதாவாகிய தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய சுவாசம்தான் நமக்குள்ளே ஊதப்பட்டிருக்கிறது. பின்பு தேவன் மனுஷனுடைய நாசியிலே ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான். ஆனால் இந்த உலகத்திலே சாத்தான் எப்படி நம்மை வஞ்சிக்கிறான். நான் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனாலே, ஆஞ்சியோபிளாஸ்ட், ஆஞ்சியோகிராம், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரி பண்ணினதுனாலே இன்றைக்கு நான் இருக்கிறேன். ஒரு மாத்திரை போட்டதுனாலே நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த சர்ஜரி பண்ணதுனால இப்பொழுது என்னால் நடக்க முடிகிறது. ஹல்லேலூயா. இந்த எக்ஸசைஸ் பண்ணதுனால, இந்த டயட் இருந்ததுனால என்று சொல்லி, ஜீவன் அவர் கையில் இருக்கிறது. அது இந்த உலகத்திலே எப்படி நம்மை வஞ்சிக்கிறான் என்று சொன்னால், பல பொய்களை பிசாசு நமக்கு முன்பதாக வைக்கிறான். When you listen to a lie, பிரியமானவர்களே, we are failing, we are terribly failing there. தேவச்சனமே, இதைதான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாம் செய்கிறோம். இந்த ஸ்கூல்ல நல்ல படிப்பு சொல்லி தருங்க, அந்த டீச்சர் கிட்ட க்ளோஸ் ஆனால் நம்ம பிள்ளையை நல்லா பார்த்துக்குவோம். ஹல்லேலூயா. இந்த டியூஷனுக்கு அனுப்பினால் நம்முடைய பிள்ளை நன்றாக ஷைன் ஆகும். இதுல கர்த்தரை கலட்டி விடும் பொழுதுதான் பெருமை வருகிறது. ஹல்லேலூயா, பெருமை வருகிறது. தேவச்சனமே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இங்கு மோசேயின் இடத்திலே கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுகிறார்? ஹல்லேலூயா. 40 வருஷம் கழித்து, ஹல்லேலூயா, அந்த சத்தியமாகிய தேவன், அந்த நீதி உள்ள உண்மையுள்ள தேவன், மகிமையுள்ள தேவன், தாம் ஒருவரே உயர்ந்திருக்கிற தேவன், அந்த தேவன் பேசும்போது மோசே நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். 7ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டையில் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலையும் கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். தேவச்சனமே, எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களை நான் பார்த்தேன். அவள் படுகிற பாடுகளை, இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன். அவர்களுடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். My son Moses, I have seen, I have listened to them, to their cry, and hallelujah, I feel that I should do something to them. அவர்களுக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும். அறிந்திருக்கிறேன், எல்லாம் என் சமூகத்திலே வந்துவிட்டது. ஹல்லேலூயா. 8ஆம் வசனம், அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்க வேண்டும். மோசஸ், you are the right person to accept this truth. இந்த சத்தியத்தை ஹல்லேலூயா உனக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். நீ விடுதலையாக்க முயற்சித்தாய், பெருமை வந்து ஹல்லேலூயா நீ விழுந்து போய்விட்டாய். பிரியமானவர்களே, என் பலத்தினாலே நான் விடுதலையாக்கி காண்பிக்கிறேன் என்று நீ சொல்லி எகிப்தினை கொலை செய்தபடினாலே, அந்த பாவம் எல்லாருக்கும் தெரிய வந்தபடினாலே, you failed. Moses, I want to tell you a truth, only I can deliver. தேவஜனமே, இன்னைக்கு காப்பாற்ற முடியாது என்று டாக்டர்கள் சொல்லும் போது, கர்த்தர் சொல்லுகிறார், என்னால் மாத்திரமே உன்னை காப்பாற்ற முடியும். என்னால் மாத்திரமே உன் பிள்ளைகளை மாற்ற முடியும். Only I can bring salvation. It is not you, it is not the gospel meetings, not the evangelist, not the pastor. தேவஜனம், மதம் நம்மை ரட்சிக்க முடியாது. கர்த்தருக்கு தெளிவாக மோசேக்கு 40 வருஷம் கழித்து ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? எகிப்தியரின் கைக்கு அவர்களை என்னால் தான் விடுதலையாக்க முடியும். என் ஜனங்களை என்னால் தான் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்க முடியும். மோசே, பிசாசு உனக்கு ஒரு பொய்யை சொல்லி உனக்கு இவ்வளவு பெரிய வனாந்திரத்தை கொடுத்து விட்டான். தேவஜனமே, நம்முடைய வனாந்திரம் மாறாததுக்கு 2 காரணம். நாம் சாத்தானுடைய அந்த பொய்க்கு செவி கொடுத்து
கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நம்மை செய்ய வைத்தார். இரண்டாவது காரியம், இன்னும் நம்மை தாழ்த்தாததினால் இந்த வனாந்தரம். எசேக்கியா ராஜா தாழ்த்தி within 1 hour he changed the whole statement. மாற்றிவிட்டார். நினிவேயின் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி மாற்றிவிட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. எஸ்தர் தன்னை தாழ்த்தி மாற்றிவிட்டார். மோசே தன்னை தாழ்த்துவதற்கு 40 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கு நம்முடைய நீண்ட கால உபத்திரவங்களுக்கு ஹல்லேலூயா காரணம், பிரியமானவர்களே, உண்மையை விட்டு பொய்யை நாம் பற்றி கொள்ளும் போது, ஹல்லேலூயா, அதைதான் யோனா சொல்கிறார், இந்த உலகத்தின் மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் ஹல்லேலூயா அந்த பொய்யை பற்றி கொண்டிருக்கிறார், தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார். ஹல்லேலூயா. அதைதான் கர்த்தர் இங்கு மோசேக்கு சொல்ல விரும்புகிறார். அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கவும் மோசே என்னால் தான் முடியும். கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசீரும், ஏவியரும், எபூசீரும் இருக்கிற ஹல்லேலூயா முற்றிலும் வித்தியாசமான ஒரு இடத்திற்கு, not only I'm going to deliver you from Egypt, you and my children, I'm going to also hallelujah do great things. இந்த 5 விதமான பெரிய ஜாதிகளை துரத்தி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்க்கும்படியாக நான் இறங்கினேன். மோசஸ், I am here to deliver you and my people. I have promised to your forefathers Abraham, Isaac and Jacob. அவர்களிடத்திலே சொன்ன காரியத்தை நான் செய்யும்படியாக இன்றைக்கு உனக்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறேன். நான் உன் பிதாக்களுடைய தேவன் என்று கர்த்தர் சொல்லி மிக அழகாக இங்கு தன்னை வெளிப்படுத்தி சொல்லுகிறார். என்னால் மாத்திரமே விடுதலையாக்க முடியும். இன்னைக்கு தெய்வ ஜனமே, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மால் மாத்திரம் என்னை விடுதலையாக்க முடியும். என்னை நான் தாழ்த்துகிறேன். என்னுடைய குறைகள் எல்லாம் மன்னியும், என்னுடைய பெருமைகள் எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. உம்மை போல என்னை மாற்றும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே சொல்லுங்க. 9ஆம் வசனம், யாத்ராகமம் 3:9. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். கர்த்தர் திட்டமும் தெளிவுமாக பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில இருக்கிற ஒடுக்குதல், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல விதமான உபத்திரவங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இப்பொழுது சத்தியம் வெளிப்படுகிறது. பொய்யை ஹல்லேலூயா அழிப்பதற்கு, பொய்யை மோசேயினுடைய வாழ்க்கையிலிருந்து எடுப்பதற்கு ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பொய்யிலே போய் மாட்டிக்கொண்டு கர்த்தரை குறை சொல்லுகிற ஒரு சூழ்நிலை வந்துவிடுது. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். எந்த டியூஷன் சென்டரோ, எந்த ஸ்கூலோ, எந்த கான்வென்ட்டோ, எந்த யூனிவர்சிட்டியோ நமக்கு ஞானத்தை தரார். அங்கு போய் அதை நாம் மகிமைப்படுத்தும் போது, நான் ஏற்கனவே இந்த சாட்சியை சில மாதங்களுக்கு முன்பதாக சொல்லியிருக்கிறேன். ஒரு சகோதரி தன் மகனுக்காக இன்றைக்கும் அழுது கொண்டிருக்கிறார்கள். சென்னையிலே ஒரு பெரிய ஊழியம் செய்கிறார். அவள் சொன்ன காரியம், என் மகனுடைய ரட்சிப்புக்காக ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, அநேக ஊழியங்களுக்கு பல லட்சங்கள், கோடிகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த சிஸ்டர் இடத்துல நான் கேட்டேன், அக்கா, உங்க மகன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பெருமைக்காக செய்த காரியங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். ஆம், நான் பெருமைக்காக தான் அவனை கொண்டு போய் கொடைக்கானல்ல ஒரு பெரிய கான்வென்ட்ல சேர்த்து இங்க இருக்கிற எல்லாரிடத்திலும் சொன்னேன், இவ்வளவு ஃபீஸ் கட்டி நாங்கள் அவனை எங்க படிக்க வைக்கிறோம், அவன் படித்து விட்டு பெரிய ஆளாக வருவான் என்று சொல்லி நாங்கள் பெருமையோடு இருந்தோம். அந்த நாட்களிலே ஒரு நாளைக்கு பல லட்சங்கள் எங்களுக்கு வருமானம் வரும். எங்கள் மகனை சேர்த்தோம். 10th வரைக்கும் நன்றாக படித்தான். அதுக்கு பின்பதாக போதை மருந்து, போதை ஊசி, குடிக்கு அடிமையாகி, படிப்பிலே ஃபெயில் ஆகி, டிஸ்கண்டினியூ ஆகி, +1 +2 கூட படிக்காமல் ஒரு குடிகாரனாய், ஒரு போதை உள்ளவனாய் வீட்டுக்கு வந்துட்டான் பிரதர். அன்றிலிருந்தே எங்கள் வீட்டிலே போராட்டம் தான். காரணம் என்ன தெரியுமா? தேவ ஜனமே, நம்மை விடுவிக்கிறதுக்கு கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்து,
இந்த ஸ்கூல் என் பிள்ளையை பெரிதாக்கிவிடும், இந்த படிப்பு படித்தால் என் பிள்ளை உலகத்திலே கலக்கி விடுவான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அதற்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே கிடையாது. கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதிக்காவிட்டால், கர்த்தர் ஒருவனை விடுவிக்காவிட்டால், இதற்குதான் கிறிஸ்தவ குடும்பங்கள் பொய்க்கு செவி கொடுக்க கூடாது. சாத்தான் பெரிய பொய்களை உடையவனாய் இருக்கு. அல்லேலூயா. அநேக ஜனங்கள் இதனாலே தான், அல்லேலூயா, ப்ராப்பர்ட்டினாலே தான், அல்லேலூயா, வீடு வேண்டும், நிலம் வேண்டும், வசதிகள் வேண்டும் என்று அதன் பின்பதாக, அதெல்லாம் தேவைதான், அதன் பின்பதாக ஓடும்போது நாம் சாத்தானுடைய விரிக்கிற அந்த பொய்யான வலையிலே மாட்டிக்கொள்கிறோம். தேவச்சனமே, அது அல்ல. கர்த்தர் தான் நம்முடைய ஒடுக்குதலை மாற்ற முடியும். 10ஆம் வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். தேவச்சனமே, இன்னைக்கு ஊழியத்துக்கு பலரால் எழும்ப முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உள்ள பொய் இருக்கிறது. சாத்தான் சொன்ன பொய்கள் இருக்கிறது. உன்னால் ஊழியம் செய்ய முடியாது, உனக்குள்ள பரிசுத்தம் இல்லை, நீ ஒரு பலவீனமான பாத்திரம், உன்னிடத்திலே பணம் இல்லை, உன்னிடத்திலே வல்லமை இல்லை, நீ ஜெபித்தால் கர்த்தர் கேட்க மாட்டார் என்று சொல்லி பல பொய்களை நமக்குள்ளே இவன் வைத்திருக்க. இன்றைக்கு சத்தியத்தை அறிந்தவர்களை தான் கர்த்தரால் அனுப்ப முடியும். ஆகவேதான் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். இந்த சத்தியம் உங்கள் எல்லா சிறையிலுப்பிலிருந்தும், எல்லா மனாந்திரத்திலிருந்தும் உங்களை விடுதலையாக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பிரியமானது, அதுல கர்த்தர் இங்க ரொம்ப அழகாக சொல்லுகிறார், உன்னை தான் நான் அனுப்ப போகிறேன் மோசே. இவ்வளவு நாளும் பொய்யிலே, இருளிலே உன்னை வைத்திருந்த சாத்தானை வெட்கப்படுத்தபடியா. அல்லேலூயா. சாத்தான் என்ன நினைக்கிறான் தெரியுமா? நமக்கு பயந்துதான் மோசே மீதியான் தேசத்து வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று நினைக்கிறான். தேவஜனமே, இன்றைக்கு உன்னை குறித்தும் சாத்தான் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கலாம். நமக்கு பயந்துதான் இவர்கள் இந்த சிறையிருப்பில் இருக்கிறார்கள், அதை கர்த்தர் உடைக்க விரும்புகிறார். நமக்கு பயந்துதான் இவன் மாத்திரைகளை போடுகிறான் என்று சாத்தான் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறான். God wants to break that bondage. கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். உன்னை சிறையிருப்பை மாற்ற விரும்புகிறார். உன் இருளை வெளிச்சமாக்க விரும்புகிறார். உங்கள் தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் இங்க ரொம்ப அழகாக சொல்லுகிறார், மோசே, என்றைக்கு நீ உண்மையை தெரிந்து கொள்கிறாயோ அன்றைக்கு உனக்கு விடுதலை. எந்த பார்வோனை ஜெயிக்கவே முடியாது என்று பிசாசு உன்னிடத்திலே பொய் சொல்லி வைத்திருந்தானோ அந்த பொய்யை கர்த்தர் உடைத்து உன்னை அனுப்பிதான் நான் பார்வோனை ஜெயிக்க போகிறேன், இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிக்க வைக்க போகிறேன். மோசஸ், ஐ நீட் யூ. இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை ட்ரூத், இஃப் யூ அக்செப்ட் மை ட்ரூத். மோசே, என் சத்தியத்தை நீ அறிந்தால், இந்த சத்தியம் உன்னை மாத்திரமல்ல, லட்சக்கணக்கான இஸ்ரவேலர்களை விடுவித்து வெளியே கொண்டு வரும். 11ஆம் வசனம், அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வருவோம் நான் எம்மாத்திரம் என்றான். மோசேயினுடைய தாழ்மை இங்கு வெளிப்படுகிறது. அல்லேலூயா. தாழ்மை, இது அவிசுவாசம் அல்ல. லார்ட், ஐ எம் நாட் வர்தி. ஆரம்பத்திலே நான் எகிப்தியர்களை கொன்று இஸ்ரவேலரை விடுவிப்பேன் என்று சொன்ன மோசேயினுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வருவதற்கு 40 வருஷம் ஆயிடுச்சு. பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்து பார்வோனை விட கடினமாக இருதயம் இருந்திருக்கலாமோ? நம்முடைய இருதயம் அவ்வளவு திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவரே, என்னால் முடியும் என்று சொல்லி எகிப்தினை கொன்ற மோசே, நான் எம்மாத்திரம் என்று சொல்வதற்கு, தாழ்த்துவதற்கு, நான் தகுதியற்றவன், நான் லாய்க்கு இல்லை என்று சொல்வதற்கு it took 40 long years. கர்த்தர் இன்றைக்கு உன் தாழ்மையான வார்த்தைகளுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். எல்லாம் நினைக்கிறாங்க கர்த்தர் தாமதிக்கிறார், இவர் சொல்லுவாரு செய்ய மாட்டார் அப்படின்னு. மோசே சொல்லாத வரைக்கும் அவர் செய்ய மாட்டார். நான் சொல்லாத வரைக்கும் அவர் செய்ய மாட்டார். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஊழியம் செய்கிறவர்கள் தான் மிகவும் அதிகமாக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சத்தியத்தை கேட்கிறவர்கள் கூட பரலோகத்துக்கு போய் விடுவார்கள். ஊழியம் செய்கிறவர்களை பிசாசு இப்படி ஏதாவது ஒரு பெருமையை கொடுத்து அவன் நம்மை நிறுத்தி விடுவான். மோசே இப்பொழுதுதான் கர்த்தர் எதிர்பார்த்த பதிலை சொன்னான். ஆண்டவரே,
நான் எம்மாத்திரம். லார்ட், ஐ எம் நாட் அட் ஆல் worthy. எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. நான் 0 மார்க் இப்பொழுது வாங்கியிருக்கிறேன். 40 இயர்ஸ் எனக்கு 0 மார்க்ஸ் தான் ஆண்டவரே. ஹalleluya. எந்த மோசே பார்வோன் அரண்மனையிலே எல்லாத்துக்கும் நான் 100க்கு 100 வாங்கி விடுவேன் என்று சொன்னானோ, அதே மோசே 40 வருஷமாக 0 மார்க்ஸ். ஒரு பிரயோஜனமும் ஒரு முன்னேற்றமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? இன்று முதல் கர்த்தர் உன்னை ஜெயிக்க வைக்க போகிறார். ஹalleluya. இந்த வார்த்தையை நாம் சொல்ல போகிறோம். நம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை. பிதாவாகிய தேவன் டிமாண்ட் பண்ணுகிற, எதிர்பார்க்கிற ஒரு வார்த்தை. யாத்ராகமம் 3:11. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. பார்வோன்ட்டு போறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. உம்முடைய ஜனங்களை அழைத்து வருகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. எனக்கு மாம்சத்துல இனிமேல் சண்டை போட பலன் இல்லை ஆண்டவரே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியம் உங்களுக்காக யுத்தம் பண்ணும். சத்தியம் உங்களுக்காக உங்களை அனுப்ப போகிறது. சத்தியம் உங்களை ஜெயிக்க வைக்க போகிறது. கடந்த 40 வருஷம் இல்லாத ஜெயத்தை மகனே மகளே, கர்த்தர் இன்றைக்கு உனக்கு கொடுக்க விரும்புகிறார். 12ஆம் வசனம். தாழ்த்துகிறவர்களை பார்த்து பிதாவாகிய தேவன் சொல்லுகிற உண்மையை அறிந்து கொள்ளுகிறவர்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறவர்கள் மாத்திரம்தான் தாழ்த்த முடியும். அவர்களை பார்த்து பிதாவாகிய தேவன் சொல்லுகிற வசனம் பதில் 12ஆம் வசனம். யாத்ராகமம் 3:12. அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன், நீ என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு. மோசே, first time you attempted, I was not with you. நான் உன்னோடு இல்லை. இப்பொழுது நீ உன்னை தாழ்த்தினபடினாலே, Father God is replying him. பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், மோசே நீ தாழ்த்தினபடினாலே நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையில், எந்த ஓரே மலையிலே கர்த்தரை அவன் சந்தித்தானோ அதே மலையில் ஓரே பர்வதத்தில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். தாழ்த்துகிறவர்கள், எம்மாத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் தான் தேவனுக்கு ஆராதனை செய்ய முடியும். பிரியமானவர்களே, ஆனபடினாலேதான் பிசாசு இந்த ஆராதனையிலே கை வைத்து அங்கு ஆராதனை செய்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பெருமைப்பட வைக்கிறான். உயர்ந்த வஸ்திரங்கள், உயர்ந்த வாகனங்கள், உயர்ந்த செட்டப் இருந்தால்தான் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு பெரிய கூட்டம் இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கு. ஆராதனை செய்கிறவர்களும் அதை கேட்கிறவர்களும் உலகத்தின் மாயை, உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகிவிடுகிறார். இந்த மியூசிக், இந்த பேக்ட்ராப், இந்த சிங்கர் இருந்தால்தான் நமக்கு லைக்ஸ் வரும் என்று சொல்லி கர்த்தர் இங்கு தெளிவாக சொல்லுகிறார். எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் எம்மாத்திரம் என்பது உன்னுடைய இரத்தத்திலே ஓட வேண்டும். லார்ட், ஐ எம் நாட் worthy என்கிறதான, நான் தகுதியே இல்லை என்பது எந்த தூக்கத்திலே எழுப்பி கேட்டாலும் நாம் சொல்ல வேண்டும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்க சிறையிருப்பிலிருந்து நீங்கள் இதுவரைக்கும் எதிர்கொள்ள முடியாத, நினைத்து கூட பார்க்க முடியாத யுத்தங்களை ஜெயிப்பதற்காக உங்களை அனுப்ப போகிறார். God is going to send you. Many years you would have failed. தேவஜனமே, அநேக வருஷங்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியாமல் நீ தோற்று போயிருக்கலாம். பாவத்துக்கு அடிமையாக இருக்கலாம். சாத்தான் உன்னை சங்கிலிகளினாலே கட்டி வைத்திருக்கலாம். இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நான் தான் உன்னை அனுப்புகிறேன் என்பதற்கு அடையாளமாக நீ எனக்கு ஆராதனை செய்வாய். இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்வார்கள். இதுவே உனக்கு அடையாளம். 13ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேலிடத்தில் போகவும் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போகவும் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது, அவருடைய நாமம் என்ன என்று அவர்களின் இடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றால், அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயினிடத்திலே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக.
இன்றைக்கு இந்த சத்தியம் உங்களை அனுப்புகிறது தேவச்சனம். This truth is sending you. You're going to cross many borders. நிறைய எல்லைகளை கடந்து இந்த சத்தியம் உன்னை அழைத்து கொண்டு போகிறது. பயப்படாதே, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார் மேலும் 15ஆம் வசனத்திலே, தேவன் மோசையை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். பிரியமானவர்களே, மோசே தன்னை தாழ்த்தினபடினாலே கர்த்தர் சொன்ன காரியம், ஹல்லேலூயா, எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ, அதே ஆத்திராகம் 33ஆம் அதிகாரத்திலே, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ, தாழ்த்துகிறவர்கள் மேல்தான் நான் கிருபையாயிருப்பேன். கிருபை வந்தால் பார்வோனுடைய ஆளுகை உங்க வாழ்க்கையிலே முறிக்கப்படும். கிருபை வந்தால் மாந்திரிகம், பில்லிசுனியம் எல்லாம் தோற்றுவிடும். எகிப்து நம்மை விட்டு நீங்கிவிடும். கிருபை வந்தால், இரக்கம் வந்தால் நாம் மறுபடியும் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆகவே இந்த முதல் காரியம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. தேவஜனமே, கிதியோனிடத்திலும் இதையேதான் கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ கடல் மணல்தனையான மீதியானீரை முறியடிப்பாய் என்று சொல்லி அவ்வளவு பெரிய ஜெயத்தை மிக எளிதாக அவனுக்கு சொல்லி அனுப்ப காரணம் என்ன? கிதியோன் சொல்லுகிறான், நான் மிகவும் சிறியவன், என் கோத்திரம் மிகவும் சிறியது, நான் மிகவும் எளியவன் என்று சொல்லி கிதியோன் சொன்னான். The humbleness. He questioned the father. பிதாவாகிய தேவனை பார்த்து கேள்வி கேட்கிறான். கர்த்தரைகள் நடுவிலே செய்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? ஹல்லேலூயா. கர்த்தரே என்னோடு இருந்தால் ஏன் இவைகள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்று கேட்டான். பிரியமானவர்களே, அந்த கேட்ட கேள்விகளுக்கு கர்த்தருக்கு கோபம் வரவில்லை. ஏன் தெரியுமா? கிதியோனிடத்திலே தாழ்மை இருந்தது. கிதியோன் தன்னை உடனடியாக தாழ்த்தினான். 7 வருஷமாயிற்று கிதியோன் தன்னை தாழ்த்துவதற்கு. இன்றைக்கு இந்த சிறையிருப்பு மாறுவதற்கு எப்பொழுது மாறும் என்று கேட்கிற தேவஜனமே, உங்களை தாழ்த்துவதற்கு எவ்வளவு நாட்கள் இன்னும் உங்களுக்கு தேவைப்படுகிறது? அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு கிதியோன் சொன்னது போல, மோசே சொன்னது போல, ஆண்டவரே நான் எம்மாத்திரம், எனக்கு போய் ஜீவனை கொடுத்திருக்கீங்களே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, எம்மாத்திரம். ஆண்டவரே என்னிடத்திலே ஊழியத்தை கொடுத்திருக்கிறீங்களே, நான் எம்மாத்திரம். நம்மளுடைய அனுபவம் அங்கு பிரியமானவர்களே கிரியை செய்யக்கூடாது. Why there is no humbleness? Because our experience is boasting. நம்முடைய அனுபவம் அங்கு தலைவிரித்து ஆடுகிறது. நம்முடைய அனுபவம் தான் நமக்கு விரோதி. ஹல்லேலூயா. மோசேக்கும் இந்த அனுபவம் தான் அவனுக்கு விரோதியாக இருக்கிறது. மோசேக்கும் இந்த அனுபவம் தான் அவனுக்கு விரோதியாக மாறிற்று. தேவஜனமே, பார்வோன் அரண்மனையில் இருந்த அனுபவம், இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போன அந்த அனுபவம், அதுதான் கண்மலையோடு ஹல்லேலூயா பேச சொன்ன போது கண்மலை அடித்து விட்டது. காரணம், ஏற்கனவே கண்மலை அடித்த ஒரு அனுபவம் இருக்கு. ஆல்ரெடி there is an experience. இந்த அனுபவம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் ஆபத்தானது. நான் 40 வருஷம் ஊழியம் செய்கிறேன், 50 வருஷம் ஊழியம் செய்கிறேன், நாங்கள் 2 தலைமுறையாக ஊழியம் செய்கிறோம். இவர்கள் எல்லாம் காணாமல் போனதுக்கு காரணம் இந்த அனுபவம் தான். நம்முடைய தாழ்மையை அது கொலை செய்கிறது. Experience kills this humbleness. That humbleness, Father is demanding that. தேவஜனமே, கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், தாழ்த்தினவுடனே என்னுடைய பட்டயம் உன்னுடைய பட்டயமாக இருக்கு. கிதியோனே, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயமாக மாறினது. ஆகவே இந்த மாலை வேளையிலே சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் நிச்சயமாகவே உங்களை விடுதலையாக்கும். இரண்டாவதாக நாம் வாசிக்க போகிற காரியம் பிரியமானவர்களே, குமாரன் விடுதலையாக்கினால். முதலாவதாக நாம் தியானித்தோம்,
யோவான் 8:32 வாசித்தோம். இப்பொழுது குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. குமாரன் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். Son wants to deliver us. குமாரன் முதலாவது பிதாவாகிய தேவன் விடுதலையாக்குகிறார். இரண்டாவது குமாரன் விடுதலையாக்குகிறார். பிதாவாகிய தேவன் தாழ்மை இருந்தால் தான் விடுதலையாக்குவார். குமாரன் விசுவாசம் இருந்தால் தான் விடுதலையாக்குவார். தேவஜனமே, இன்றைக்கு அநேகர் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் தவிப்பதற்கு காரணம் there is no faith. அல்லேலூயா. முதலாவது தாழ்மை இல்லை. இரண்டாவது ஏன் விடுதலை இல்லை? இன்றைக்கு தான் அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் சபையில விடுதலை இல்லை, குடும்பத்திலே விடுதலை இல்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை? First, there is no humbleness, and second, there is no faith. அல்லேலூயா. தேவஜனமே, இந்த அல்லேலூயா தாழ்மையும் விசுவாசம் இல்லாவிட்டால் நிறைய போராட்டங்களை நாம் சந்திக்க வேண்டியதாக காணப்படுகிறது. ஆகவேதான் இங்கு இரண்டாவதாக கர்த்தர் சொல்ல விரும்புகிற விடுதலை, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. If the Son delivers us, truly, verily, verily, we are going to be delivered. அல்லேலூயா. நாம் விடுதலையாக போகிறோம். குமாரன் செய்த விடுதலையை அல்லேலூயா நான் வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட மார்க் எழுதின நற்செய்தி நூல், அதிலே ஒரு சம்பவத்தை வாசிக்க போகிறோம். மார்க்கு, பிரியமானவர்களே, அல்லேலூயா, மார்க் 5ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 21. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருக்கிற திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். மறுபடியும் இயேசு அந்த லேகியோனை விடுவித்து அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு மறுபடியும் இக்கரைக்கு வருகிறார். இக்கரைக்கு வரும் பொழுது திரளான ஜனங்கள் அல்லேலூயா அங்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். வேகமாக நாம் வாசிக்க போகிறோம். பிரியமானவர்களே, அங்கு கூடி வந்தார்கள். அந்த திரள் கூட்டத்திலே ஒரு மனுஷன் வித்தியாசமாக அங்கு செயல்பட்டான். அல்லேலூயா. There were multitudes. They saw Jesus. He just came to the shore. அவர் கடலோரத்திலே வந்து அந்த கடற்கரையில் வந்து கரையில இறங்குகிறார். திரளான ஜனங்கள் அவரிடத்திலே கூடி வந்தார்கள். ஆனால் திரளான கூட்டத்தை காட்டிலும் one person attracted Jesus. ஒரு மனிதன் அவரை ஹல்லேலூயா கவர்ந்து கொண்டான். அவன் பேர் எவீரு. 22ஆம் வசனம், மார்க்கு 5:22. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவீரு என்பவன் வந்தான். அந்த திரள் கூட்டத்திலிருந்து ஒருவன் வெளியே வருகிறான். அதுவரைக்கும் அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்தான். இந்த மாலை வேளையிலே மகனே, மகளே, இந்திய தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற இந்த கூட்டத்தை விட்டு ஒருவர் வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்னால் அல்லேலூயா கூட்டத்தை விட்டு வெளியே வந்தால் தான் கர்த்தரை விசுவாசிக்க முடியும். அல்லேலூயா. We need to stand out from the crowd. We need to disconnect from the crowd. அல்லேலூயா. உலகத்திலே பிரியமானவர்களே, அநேகருடைய ஆலோசனைகள் இருக்கிறது. ஒரு கூட்டம் சேர்ந்தால் ஒரு விஷயத்தை 10 பேர் 10 விதத்திலே சொல்லுவார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு வெளியே வர வேண்டும். இன்னைக்கு ஏன் பல குடும்பங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கவில்லை? கூட்டம், அவருடைய மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன், ஹல்லேலூயா, அவருடைய காரியங்கள், ஃபைல்ஸ் எல்லாம் ஒரே கூட்டமாக இருக்கிறது. ஒரே நேரத்தில் 2 டாக்டர், 3 டாக்டர், 5 டாக்டரை பார்க்கிறார்கள். இந்த டாக்டர் கூட்டத்தை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும். ஹாஸ்பிட்டல் கூட்டத்தை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும். எல்லா டேப்லெட் கூட்டமாக இருக்கிறது. ஒரு சபையில பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பிரியமானவர்களே, அந்த பாஸ்டர் சர்ச் முடிஞ்ச உடனே சொன்னார், நீங்கள் தெய்வீக சுகத்தை பற்றி பேசினீர்கள். நான் ஆகாரத்தை சின்ன ஒரு பவுல்லையும் சின்ன கிண்ணத்திலே ஆகாரத்தையும் ஒரு பெரிய தட்டு நிறையாக மாத்திரையும் நான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வசனத்தின் மூலமாக என்னை தொட்டார் என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு என்னை தொட்டது. அந்த பாஸ்டர் சொன்னார், ஹல்லேலூயா, கர்த்தர் என்னை முற்றிலும் சுகமாக்கி விட்டார். இப்பொழுது நான் ஆகாரத்தை தட்டிலே சாப்பிடுகிறேன்,
மாத்திரைகள் மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது. கர்த்தர் என்னை சுகமாக்கி கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, திரள் கூட்டத்திலிருந்து ஒரு மனிதன் வெளியே வருகிறான். அவன் பேர் எவீரு. அவன் வெளியே வந்து இயேசுவை கண்டவுடன், எல்லாரும் அங்கு இயேசுவை காண்கிறார்கள். ஆனால் இவன் மாத்திரம் இயேசுவை கண்டவுடன் அவர் பாதத்திலே விழுந்தான். தேவஜனமே, விசுவாசம் எப்பொழுது வரும்? உலகத்தின் பாதத்தில் விழுந்து கிடக்கிற நாம் என்றைக்கு இயேசுவின் பாதத்திலே விழுகிறோமோ, மனுஷனுடைய பாதத்திலே விழுகிற நாம், அதிகாரிகள், அட்வொகேட்ஸ், கோர்ட், போலீஸ், அல்லது அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள், மத தலைவர்கள், கிறிஸ்தவ தலைவர்களுடைய பாதத்திலே விழுகிற நாம் என்றைக்கு இயேசுவின் பாதத்திலே விழுகிறோமோ, ஒரு கூட்டம் நின்று வேடிக்கை பார்க்கிறது. அந்த கூட்டத்திலிருந்து ஒருவன் பிரிந்து வெளியே வருகிறான். அவன் இயேசுவை கண்டான். If you come out of the crowd, if you come out of the worldly noise, உலக சத்தத்தை விட்டு நீ உன்னை பிரித்து கொண்டு வெளியே வந்தால் நீ இயேசுவை காண்பாய். இயேசுவை கண்டான். வெளியே வந்தவுடன் இயேசுவை கண்டான். அவர் பாதத்திலே விழுந்து 23ஆம் வசனம், என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறார், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வாரும் ஆண்டவரே, நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். பிரியமானவர்களே, பாதத்திலே விழுந்து வேண்டிக் கொண்டான். இயேசுவை முகமுகமாய் பார்த்து வேண்டிக் கொண்டான். அவர் அவனோடே கூட போனார். இன்றைக்கு கர்த்தர் வேண்டிக் கொள்ளுகிற, பாதத்திலே விழுகிற, கூட்டத்தை விட்டு வெளியே வருகிறவர்களோடு இயேசு வருகிறார். அவர் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். பிரியமானவர்களே, விசுவாசிக்காதவர்கள், பாதத்திலே விழாதவர்கள் இயேசுவை நெருக்குவார்கள். உடனே செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. ஐசியூல இருக்கும் பொழுதே உடனடியாக விடுதலை கிடைத்து அவர் எழுந்து நடந்து போய்விட வேண்டும், அப்பொழுதுதான் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். ஆனால் பாதத்திலே விழ சொன்னால் விழமாட்டார்கள். அல்லேலூயா. டாக்டர் சொல்லுகிற அந்த காரியத்தை விட்டு வெளியே வாருங்கள் விசுவாசிகள் என்று சொன்னால் விசுவாசிக்க மாட்டார்கள். But they want Jesus to perform, Jesus to be very fast. அது நடக்காது. ஏனென்றால் நிறைய ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அவர் எவ்விரு கூட தான் போனார். இந்த உலகத்திலே நெருக்குகிற கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கு தேவையில்லை. அல்லேலூயா. எவீரை போல இருக்கும்போது அந்த எவீரு, பிரியமானவர்களே, நெருக்கவில்லை, பாதத்திலே விழுந்து தன்னுடைய அல்லேலூயா காரியத்தை சொல்லி அவரை வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா. அப்பொழுது பிரியமானவர்களே, நெருக்கும் பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அவளும் அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வருகிறார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு யார் யார் உலகத்தை விட்டு வெளியே வர விரும்புகிறீர்களோ, எகிப்தை விட்டு வெளியே வர விரும்புகிறீர்களோ, கர்த்தரும் உங்களை வனாந்திரத்தை விட்டு, சிறையிருப்பை விட்டு, வியாதி பலவீனத்தை விட்டு, மரணத்தை விட்டு உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். வெளியே கொண்டு வர விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு அவள் வெளியே வருகிறாள். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். ஐயா, நாங்கள் வெளியே வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? யூ மஸ்ட் ஹியர் அபவுட் ஜீசஸ். இயேசுவை குறித்து நீங்கள் கேள்விப்பட வேண்டும். அதற்காக தான் இந்த கூட்டங்களை நாம் நடத்துகிறோம். பிரியமானவர்களே, அநேகர் மற்ற நேரங்களிலே போன் பண்ணியும் அல்லேலூயா ஆலோசனை கேட்கவும், பிரியமானவர்களே, தனியாக ஜெபிக்கவும் போன் பண்ணுகிறார்கள். ஆனால் இயேசுவை பத்தி வந்து கேள்விப்படுங்கள் என்று சொன்னால் வரமாட்டார்கள். அல்லேலூயா. They want to become a friend with the servants of God. பிரியமானவர்களே, நாங்கள் கர்த்தருக்கு அல்லேலூயா பணிவிடை தான் செய்கிறோம். நீங்கள் இயேசுவுக்கு தான் நண்பராக இருக்க வேண்டும். Jesus should be your shepherd. இயேசுதான் உங்கள் ராஜாவாக இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வைத்தியர்கள் உங்கள் ராஜாவாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆஸ்திகள் உங்கள் ராஜாவாக இருக்கக்கூடாது. அதையெல்லாம் செலவழிந்து விடும். சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். அவளுக்கு ஏன் அவ்வளவு வருஷம், 12 வருஷம் ஆயிற்று இயேசுவை குறித்து கேள்விப்பட. ஏற்கனவே அவர் 30 வயதிலே தான் ஊழியத்துக்கு வந்தார். 3.5 வருஷங்கள் ஊழியம் செய்தார். 12 30க்குள்ளதான் அடங்கி இருக்கிறது.
Why it took 12 long years? வைத்தியர்களை விடுவதற்கு அவளுக்கு 12 வருஷம் தேவைப்பட்டது. ஆஸ்திகள் செலவழிக்கிறதுக்கு 12 வருஷம் தேவைப்பட்டது. சற்றாகிலும் குணமே கிடைக்கவில்லை என்பதை அறிந்து கொள்வதற்கு, அந்த பொய்யை விட்டு வெளியே வந்து உண்மையை அறிந்து கொள்வதற்கு, எனக்கு கொஞ்சம் கூட குணம் சுகம் கிடைக்கவில்லை என்பதை அறிவதற்கு அவளுக்கு 12 வருஷம் ஆயிடுச்சு. பிரியமானவர்களே, டாக்டர்ஸ் மாட்டிக்கொள்கிறவர்கள், ஆஸ்தியை செலவழித்து சுகம் பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறவர்கள், சர்ச்சைகளும் சுகம் கிடைக்கவில்லை என்பதை அறிந்து கொள்வதற்கு, அவள் இயேசுவை குறித்து கேள்விப்படுவதற்கு 12 வருஷம் ஆயிற்று. Because she was so busy. டாக்டர்ஸ் போய் பார்ப்பதும், ஆஸ்திகளை விற்பதும், சரீரத்தில் சுகம் கிடைத்து விட்டதா என்று 15 நாட்கள் கழித்து ரிப்போர்ட்டை வாங்கி பார்ப்பதற்கும் அவளுக்கு 12 வருஷம் ஆகிவிட்டது. 12 வருஷம் கழித்து இது அப்படியே சைக்கிள் மாதிரி ரிப்பீட் ஆகிக்கொண்டே இருந்தபடினாலே அவள் வெறுத்து போய் வருத்தம் அடைகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். முன்பதாகவே இது கேள்விப்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? இயேசு கிறிஸ்துவே ஒரு டாக்டராக மாத்திருப்பார். இயேசு கிறிஸ்துவிடத்திலும் தன் ஆஸ்தி போகாதபடிக்கு வேண்டிக் கொண்டிருப்பார். இயேசு கிறிஸ்துவிடத்திலும் அல்லேலூயா பிரியமானவர்களே சுகம் கிடைக்கிறதா இல்லையா என்று சந்தேகப்பட்டிருப்பார். ஆகவேதான் எல்லாம் செலவழியட்டும் என்று இயேசு காத்திருந்தார். தெய்வ ஜனமே, அவ்வளவு கடினமான சூழ்நிலைக்கு நாம் போவதற்கு பதிலாக இன்றைக்கு இந்த எவீரவை போல, இந்த மகளை போல அல்லேலூயா கர்த்தரிடத்துல அல்லேலூயா நாம் இந்த கூட்டத்தை விட்டு வெளியே வரப்போகிறோம். அவிசுவாசம் நிறைந்த கூட்டம், மதவாதிகள் நிறைந்த கூட்டம். அல்லேலூயா பிரியமானவர்களே, சபையிலே தான் அல்லேலூயா இரவு பகலும் வேலை செய்தால் கர்த்தர் ஆசீர்வதித்து விடுவார். சபைக்காக சண்டை போட வேண்டும், கமிட்டியிலே சண்டை போட வேண்டும் என்று ஒரு பெரிய கூட்டம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். They fight for the church, they fight for the power and position. They don't listen to Jesus. தேவ ஜனமே, ஹalleluya. இப்பொழுது என்ன கேள்விப்பட்டால், எந்த அளவுக்கு கேள்விப்பட்டால் என்று சொன்னால், நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி கேள்விப்பட அவளுக்குள்ள விசுவாசம் வந்தது. The more you hear about Jesus, you will receive faith. You will be built upon faith. நீ விசுவாசத்தை ஹalleluya பெற்றுக்கொள்ளுவாய். ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக சென்று அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். தொடுவேன் என்று சொன்னால் தொட்டார். இவள் தொட்டதுக்கு காரணம் என்ன? மருத்துவர்களிடத்திலே போய் தோல்வி அடைந்தபடினாலே அந்த வருத்தம், அந்த வேதனை, அந்த காயம் அவளை வேகமாக இயேசுவை தொட வைத்தது. ஹalleluya. உடனே அவள் வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை தன் சரீரத்திலே உணர்ந்தாள். If you touch Jesus, hallelujah, you will immediately feel the difference. உடனடியாக உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு மாற்றம் உண்டாகும். 30ஆம் வசனம், உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள்ளே அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். தெய்வ ஜனமே, ஹalleluya, இந்த விசுவாசத்தோடு முழு மனதோடு இனி மருத்துவர்கள் வேண்டாம், இனி ஆஸ்திகள் வேண்டாம், இனி ஹalleluya மாற்றமில்லாத சூழ்நிலைகள் வேண்டாம் என்று ஒரு தீர்மானத்தோடு ஒரு வைராக்கியத்தோடு ஜனக்கூட்டத்துக்குள்ளே வந்து இயேசுவை தொட்டவுடன் வல்லமை புறப்பட்டது. இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுகிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களை தொடுகிறது. ஹalleluya. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்று சொன்னார். நெருக்குகிறவர்களால் இயேசுவை தொட முடியாது. அவர்கள் தொட்டாலும் வல்லமை புறப்பட்டு போகாது. இன்னைக்கு நிறைய பேர் நெருக்குகிறார்கள், ஆண்டவரை நெருக்குகிறார்கள். உடனே செய்ய சொல்லுங்க, உடனே செய்ய சொல்லுங்க, நாளைக்கு ஆபரேஷனுக்கு முன்னாடியே செய்ய சொல்லுங்க. பிரியமானவர்களே, அவர்கள் ஜனக்கூட்டத்திலிருந்து வெளியே வரவும் மாட்டார்கள். மருத்துவர்கள் எல்லாம் வீண் என்று, ஜீரோ என்று சொல்லவும் மாட்டார்கள். தங்கள் ஆஸ்தி போனாலும் கடன் வாங்குகிறோம் என்று சொல்லுவார்கள். தேவ ஜனமே, ஹalleluya, எங்களுக்கு மாற்றம் எப்படியாகிலும் வந்துவிடும் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அவருக்குள்ள இருந்து வல்லமை புறப்படாது. இதை செய்தவளை பார்க்கும்படிக்கு இயேசு சுற்றிலும் பார்த்தார். 32ஆம் வசனம், தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீ பயந்து நடுங்கி
அவருக்கு முன்பாக வந்து உண்மையெல்லாம் சொல்லி அவரிடத்திலே பாதத்திலே வந்து விழுந்தார். இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தால் உங்கள் விசுவாசம், குமாரன் எப்பொழுது விடுதலையாக்குவார்? உன் விசுவாசத்தை பார்த்து உன்னை விடுதலையாக்குவார். விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் அவருடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்படும். கேள்வி கேட்கிறவர்களுக்கும் முறுமுறுக்கிறவர்களுக்கும் வல்லமை புறப்படாது. தெய்வ ஜனமே, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி குமாரன் அவளை விடுதலையாக்கி அனுப்பினார். விடுதலையாக்கியது. இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது ஜெபாலய தலைவருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்று கேட்டார் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, இங்கு இன்னொரு கூட்டம் இருக்கு. அதுல மரணத்தை அவரால் சரியாக்க முடியாது, வியாதி அவனால சரியாக்கலாம் என்கிற ஒரு கூட்டத்தின் நடுவே அவன் மாட்டிக்கொண்டிருக்கிறான். எவிருவை மறுபடியுமாய் ஒரு கூட்டம் சூழ்ந்து கொள்ளுகிறது. மறுபடியுமாய் ஒரு பயம், மறுபடியுமாய் ஒரு வேதனை. முன்பு இருந்த வேதனை காட்டிலும் இயேசுவின் பாதத்திலே விழுந்த பின்பதாக கால தாமதம் ஆகி கொண்டிருக்கிறபடினாலே வேதனை அதிகரித்தரிப்போடு இருக்கிறது. ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்? உனக்குதான் இவ்வளவு பெரிய கவலை இருக்கே, அவரை எதுக்கு வருத்தப்படுத்துகிறீர்? வா, நம்ம வீட்டுக்கு போய் அடக்கம் பண்ணலாம் என்று கூப்பிடுகிற ஒரு கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்தையும் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை கேட்க வேண்டும். 36ஆம் வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை அவன் கேட்டானோ இல்லையோ, இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி அல்லேலூயா பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார். தெய்வ ஜனமே, இன்றைக்கு இந்த உலகம் கூட்டம் கூட்டமாக வந்து உங்களை சூழ்ந்து கொண்டு, உன்னுடைய எதிர்காலம் என்ன, உன்னுடைய பிழைப்புக்கு என்ன பண்ண போகிறாய், முழு நேர ஊழியம் என்று சொன்னால் அல்லேலூயா உன்னை கேவலமாக தான் நினைப்பார். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன்னுடைய வீட்டுக்கு தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன். எவ்ரிவே I am on the way to your house. Do not be afraid. Only believe. Believe in the Lord Jesus Christ. Hallelujah. பிரியமானவர்களே, அவர் அந்த வீட்டுக்குள்ளே நுழைகிறார். சந்தடியும் புலம்பலும் இருக்கிறது. அவர்களை பார்த்து பரிகாசம் பண்ணுகிறார்கள். இயேசு வந்தவர்கள் எல்லாம் வெளியே துரத்தி விட்டு அவர்கள் எல்லாம் வெளியே போக பண்ணி, பிள்ளையின் தகப்பனையும் தாயும் தம்மோடு வந்தவர்களை அல்லேலூயா அந்த 3 சீஷர்களையும் வைத்து அல்லேலூயா பிள்ளை இருந்த அந்த இடத்திலே பிரவேசித்து கையை பிடித்து தலித்தாகுமே என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் இந்த அர்த்தமா? பிரியமானவர்களே, உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவளாயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். தெய்வ ஜனமே, விசுவாசத்திலே அல்லேலூயா கர்த்தர் விடுதலையாக்கினவுடன் ஆவிக்குரிய ஆகாரம் வேண்டும். நீங்க நிறைய பேர் சபையிலே ஆவியிலே மரித்து போயிருப்பதற்கு காரணம் என்ன? ஆவிக்குரிய ஆகாரம் அங்கு இல்லை. பிரியமானவர்களே, அங்கு இல்லை. விசுவாசம் அங்கு இல்லை. பயம்தான் அங்கு இருக்கிறது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். ஆவியானவர் எங்கேயோ, கர்த்தரே ஆவியானவர். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு. தேவச்சனமே, ஆவியானவர் வரும் பொழுதுதான் விடுதலை. ஆவியானவர் வருகிறார். ஆவியானவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். இந்த ஆவியானவர் எப்பொழுது வருவார்? பிதாவாகிய தேவன் தாழ்மை இருந்தால் வருவார். இயேசு கிறிஸ்து விசுவாசம் இருந்தால் வருவார். ஆவியானவர் எப்பொழுது வருவார்? நீங்கள் டோட்டலாக அவரிடத்திலே சரண்டர் ஆகும் பொழுதுதான் ஆவியானவர் வருவார். சிம்சோன் நியாயாதிபதிகள் 16:28 தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். இனி எனக்கு தெளிலால் வேண்டாம் ஆண்டவரே, இனி எனக்கு பாவம் வேண்டாம், இனி எனக்கு உலகம் வேண்டாம், எனக்கு உம்முடைய பலன் வேண்டும் ஆண்டவரே. ஒரு விசை நீர் என்னை நினைக்க வேண்டும். அப்பொழுது நான் நிறைவேற்ற முடியாத உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன். Lord, I don't need this world anymore. இந்த உலகம் எனக்கு வேண்டாம், பாவம் எனக்கு வேண்டாம். பெலிஸ்தரை பழிவாங்க வேண்டும் ஆண்டவரே, அதுக்காகவாது எனக்கு பலப்படுத்தும் என்று சொன்ன போது ஆவியானவர் பலமாய் சிம்சோனின் மீது இறங்கினார். டோட்டல் சரண்டர்.
டோட்டல் சரண்டர். இன்னைக்கு நாம் முற்றிலுமாக தேவனுடைய சமூகத்திலே சரண்டர் ஆக போகிறோம். சரண்டர் ஆகாமல் தேவனால கிரியை செய்ய முடியாது. பிரியமானவர்களே, என்னுடைய ஜீவனும் பெலிஸ்தருடைய கூட மடிய கிடவுது என்று ஏன் சொன்னான் தெரியுமா? ஒருவேளை இந்த சரண்டரான இந்த லைஃப்ல இருந்து நம்ம பின்மாற்றம் அடைந்திடக்கூடாது, அதை நிறைவேற்ற முடியாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக பிரியமானவர்களே, நான் ஜெயத்தோடு மறிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் அவன் வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவன் அந்த தூண்களை பலமாய் அசைக்கும் பொழுது அந்த வீடை நொறுங்கி ஒவ்வொரு பெலிஸ்தியர் மீது விழும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு மகனே, மகளே, ஒருவேளை உங்களுடைய காயம் பெரிதாக இருக்கலாம், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடும் என்னோடும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஹல்லேலூயா. இஃப் யூ டோட்டலி சரண்டர், நீ முழுவதுமாக முன் வைத்த காலை பின் வைக்காமல் இருப்பாய் என்று சொன்னான். ஹல்லேலூயா. உன் சத்துருக்கள் எவ்வளவு மோசமானவர்களாய் இருந்தாலும், எவ்வளவு பெரிதானவர்களாய் இருந்தாலும், இன்றைக்கு ஆவியானவர் அங்கு வந்தால் உனக்கு விடுதலை. கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. பிரியமானவர்களே, 120 பேர் ஒருமனப்பட்டு தங்களுடைய பழைய வாழ்க்கையை விட்டு, தங்களுடைய பழைய சந்தேகங்கள், பயங்கள், கூக்குரல்கள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் விட்டு விட்டு டோட்டல் சரண்டராக ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்தார். அங்கு யாருடைய மாம்சமும் அங்கு கிரியை செய்யவில்லை. விசேஷமாக பேதுருடைய மாம்சம், விசேஷமாக சந்தேகப்படுகிற தோமாவுடைய மாம்சம், விசேஷமாக எம்மாவிற்கு சென்ற அந்த 2 பேருடைய மாம்சம், விசேஷமாக பிரியமானவர்களே, இந்த காட்டி கொடுத்த அந்த யூதாஸ், முத்தம் கொடுத்த அந்த யூதாஸ் அங்கு இல்லை. டோட்டல் சரண்டர். இவரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார். உடனடியாக ஆவியானவர் பலத்த காற்று வழக்கமாய் அங்கு வந்து இறங்கினார். பிரியமானவர்களே, அதுக்கு பின்பதாக அப்போஸ்தலர்கள் சீஷர்களாக இருந்த போது இருந்த மாதிரி இல்லவே இல்லை. இன்றைக்கு நீங்கள் ஆவியானவரிடத்திலே சொன்னால் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். அப்படியே நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். உன்னதமான தேவனை, கிருபையுள்ள தேவனை, இரக்கமுள்ள தேவனை, தாழ்மை எதிர்பார்க்கிற தேவனை, விசுவாசத்தை கர்த்தாவே எங்களிடத்திலே வர்த்திக்க பண்ணுவீரா. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறவர்களா இருக்க எங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமே. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிதானவைகளையும் செய்வான். ஆண்டவரே, உம்மிடத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். கெட்ட குமாரன் ஹல்லேலூயா திரும்பவும் பணம் வாங்குவதற்காக வரவில்லை. முழுவதுமாக தகப்பனிடத்திலே தாழ்த்தி, தகப்பனிடத்திலே போஜனம் உண்டு என்று விசுவாசித்து, பிரியமானவர்களே, தகப்பனிடத்திலே வந்து சரணடைந்து விட்டார். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. Hallelujah. He humbled himself before the Father. He believed the Father is still rich. He can provide me the rest of my life. மீதமுள்ள வாழ்க்கை முழுவதும் கர்த்தரை நடத்துவார், தகப்பனை நடத்துவார் என்று விசுவாசித்தார். தகப்பனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினான். பரத்துக்கு விரோதமாக, உமக்கு விரோதமாக, உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஒரு விசை என்னை மன்னியும். ஹல்லேலூயா. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாய் என்னை வைத்துக்கொள். கடைசியாக பிரியமானவர்களே, அவன் சரண்டர் ஆகிவிட்டான். தகப்பனிடத்திலே சரண்டர் ஆகிவிட்டான். இனி குமாரன் என்று சொல்லி, இனி ஆஸ்தி வேண்டும் என்று சொல்லி நான் போராட்டம் பண்ண மாட்டேன். உம்முடைய வேலைக்காரில் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியாய் சாப்பாடு கிடைக்கிறது. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள். போவாஸ் எதற்காக ரூத்தை திருமணம் செய்தார்? அவள் சரண்டர் ஆகிவிட்டாள். உடைய வேலைக்காரி ஒருத்திக்கும் நான் சமானமாய் இராவிட்டால் என்னிடத்தில் பட்சமாய் பேசினீரே. டோட்டல் சரண்டர், டோட்டல் சரண்டர். இன்னைக்கு பிரியமானவர்களே, இன்னும் எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும் என்று சொல்லி உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். Lord, I surrender totally to you. Please help me, Lord. Please remember me, Lord. I want to take revenge on Satan. இந்த ஒரு விசை மாத்திரமே என்னை நினைத்தருளும்.
கர்த்தாவே, இன்றைக்கு எங்களை தலைமட்டமாக தாழ்த்துகிறோம். ஆவியானவரே, குமாரனா இயேசு கிறிஸ்துவே, பிதாவாகிய தேவனே, வெளியேற பெற்ற பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை விசுவாசத்துக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கர்த்தாவே முழுமையாக ஆண்டவரே உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறதுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உண்மை இனி நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எசேக்கியா ராஜாவை போல உடனடியாக எங்களை தாழ்த்த ஆண்டவரே, இந்த எவீருவை போல, இந்த பெரும்பாடல் ஸ்திரியை போல உடனடியாக விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சிம்சோனை போல, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல எங்களை கர்த்தாவே மறுபடியுமா இடத்துல அர்ப்பணிக்கிறோம். தகன பலியாய், சர்வாங்க தகன பலியாய், ஜீவ பலியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா காரியத்திலும் எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராகப்பா. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் குமாரனாய் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவன் விடுதலை கொடுப்பீராகப்பா. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் செய்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.